இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்வான் பெரும் முதலாளிகள், ஒரு நல்ல வேலை செய்யறவனை பணிய வைக்கணும்னா என்ன செய்வான்? 2 ரவுடி பசங்கள விட்டு அடிக்க விடுவான். அந்த கதை தான். இந்த மாநாடு போட்ட ஒரு சில நாட்கள்ல மட்டும் அவரு மறுபடியும் அதே பழைய சல்லித்தனமான சில்லறைத்தனமான விமர்சனம், அவருடைய ஆளுமை பிடிக்காத, அவருடைய ஒரு ஆளுமை மிக்க அரசியல் பண்பாடு மிக்க அரசியல் தலைமை பிடிக்காத இங்க லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி 1-2 அரசியல் தலைவர்கள் அவருக்கு எதிரான ஒரு சூழலை திட்டமிட்டு உருவாக்கி இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜகவிலிருந்து விலகி தற்போது வீதி லீடர்ஸ் அமைப்பில் நீங்க இணைந்திருக்கும் தரணி முருகேசன் ஐயா நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எதனால் நீங்க பாஜகவிலிருந்து விலகி வீதி லீடர்ஸ் அமைப்பில் இணைந்தீங்க? நான் நேசிக்கிற தலைவர் அண்ணாமலை போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். அதனால பாஜகவிலிருந்து விலகி திரு அண்ணாமலை அவர்களுடைய வீதி லீடர்ஸ் அமைப்புல சேர்ந்து பயணிக்கிறாங்க. பாஜகவில் நீங்க பயணிக்கும் போது ஏதாவது சிரமம் சந்திச்சீங்களா? சிரமம் ஆமாங்கயா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவா இந்த மாவட்டத்துல ஒரு முதிர்ச்சி இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத தலைவர்கள் அவங்களோட பயணிக்கிறதுக்கு தான் சூழல் இருந்தது. ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல இருந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பயணிக்கக்கூடிய தலைவர்கள் அதிகம் பேர் இருந்தாங்க. தலைவர்களை தான் நான் சொல்றேன். தொண்டர்களை பொறுத்தளவுல லட்சம் தொண்டர்கள் உண்மையிலே ரொம்ப பக்குவமான மனநிலையில உள்ள தொண்டர்கள் பாஜகவில் அதிகம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்களை பொறுத்த வரையில ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு, ஒரு சிறிய கண்ணோட்டத்துல இருந்துகிட்டு, ஒரு முதிர்ச்சியற்ற அரசியலை செய்யக்கூடிய சூழல்ல அவங்களோட பயணிப்பதில் எனக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருந்தது. அதனால அதுல இருந்து ஒதுங்கிட்டேன். இப்பொழுது வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு மக்கள் மத்தியில எப்படி ஆதரவு இருக்கு? நல்ல ஆதரவு இருக்குதுங்கய்யா. நீங்க இன்னைக்கு இடத்தால 20 லட்சத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது தொண்டர்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓடிபி ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிற எத்தனை பேரு நேரம் ஒதுக்கி ஒரு தலைவரை அவர் ஆரம்பிச்சிருக்கிற இயக்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அவசர கதியில ஓடிபி எல்லாம் சொல்லி எந்த கட்சியில அப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்பெசிபிகேஷன் வச்சு அந்த சூழ்நிலையிலும் கூட 20 லட்சம் பேர் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறாங்க. இன்னும் வருவதற்கு அந்த போன் வசதி இல்லாதவர்கள், பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க, போனே இல்லாதவங்க திரு அண்ணாமலை அவர்களை தன்னுடைய குழந்தையாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட லட்சம் முதியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால 20 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை. அது மிகப்பெரிய ஆதரவாக பார்க்கிறோம். அடுத்தது ஓடிபி இல்லாம மிஸ்டு கால் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக 70 லட்சம் 80 லட்சம் பேரை கூட தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய ஆதரவு வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் 50 லட்சம் இலக்கு நிர்ணயம் பண்ணாரு. அதை தாண்டின ஆதரவு வரும்? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக 1 கோடியை தாண்டும். அந்த அளவுக்கு ஒரு பேர் ஆதரவு திரு அண்ணாமலை அவர்கள் மேல மக்கள் வச்சிருக்கிறாங்க. சரிங்க, நீங்க ராமநாதபுரத்துல இருந்து வரீங்க. ராமநாதபுரத்துல எப்படி இருக்கு இந்த இயக்கத்திற்கு ஆதரவு? வெறும் பாஜக உள்ளவங்க தான் சேர்றாங்களா, இல்ல பொதுமக்கள் மத்தியிலும் மாற்று கட்சியினர் மத்தியிலும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு இருக்கா? இல்ல 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 பாஜகவில் நாங்க அதிகமா நாங்களும் பெருசா கேன்வாசிங்லாம் எதுவும் பண்ணல. பொது வெளியில மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் நாங்க சிறிய பதாகைகளோடு இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்லாம் நடத்தி இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாலேயே இங்க கிட்டத்தட்ட 40,000 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துட்டாங்க.
பெரிய அளவுல அது 40,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல. இருந்தாலும் 1,00,000 பேரை சேர்க்கணும் அப்படிங்கிற உறுதியை நான் இந்த பகுதியில இருக்கக்கூடிய பீத லீடர்ஸ் அனைவரும் உறுதி பூண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாஜக இருந்தவங்க தான் இப்போ பெரும்பாலும் இந்த இயக்கத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. அது உண்மையா? அது முற்றிலும் தவறான ஒரு செயல். திமுகவுடைய அதிருப்தியாளர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆளுமை மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நிறைய ஏராளமாக வந்துட்டு இருக்காங்க. நிறைய நான் உள்ள வந்ததுக்கு பிற்பாடுதான் தெரியுது, நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க, நாங்க உண்மையிலேயே அதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எண்ணிக்கையில இன்னைக்கு உள்ள சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து பாஜக அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பொது வெளியில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கு அப்படிங்கிறத மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது நல்லா தெரியும். பாஜகவில் அவரு இருந்தப்போ, தலைவரா இருந்தப்போ சரி, தலைவரா இல்லாமல் ஒரு வருடம் காலம் இருந்தாரு. அப்போதைக்கு அவர் அங்க உள்ள மூத்த தலைவர்கள் தமிழக மூத்த தலைவர்கள் கார்னர் பண்ணாங்களா, இல்ல அவருக்கு எதிரான அரசியல் பண்ணாங்களா? நீங்க எப்படி அதை பார்த்தீங்க? ஆமா, இல்லாம எப்படி? அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியும். அவரு எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அரசியலை, வரலாறு காணாத ஒரு அரசியல் தலைமைத்தன்மைய, தலைமை பண்பை வெளிப்படுத்தினாரு. அப்படி இருந்தோம் இங்க லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி 1-2 அரசியல் தலைவர்கள் அவருக்கு எதிரான ஒரு சூழலை திட்டமிட்டு உருவாக்கி ஒரு அதிருப்தி அலையை உருவாக்குவதற்கு பல வழிகளில் முயற்சித்தோம். அது நடக்கல அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால எவ்வளவு தூரம் அவருக்கு எதிரான ஒரு விஷயங்களை கொண்டு போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிதான் அவருக்கு இந்த நிலையை உருவாக்குனாங்க. அது ஒன்றும் அவருக்கு நெருக்கடி இல்லை. ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன், அவர் உருவாக்குன ஒரு பிரம்மாண்டத்தை அனுபவிக்க நினைத்த தலைவர்கள் அவர் இருப்பது அங்க நமக்கு நம் போன்ற தலைவர்கள் இங்க மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்க முடியாது. அதனால தலைவர் அண்ணாமலை போன்ற ஆளுமை மிக்க மனிதர்கள் இங்கே பாஜகவில் இருக்கும் வரையில நாம இங்க அரசியல் பண்ணவே முடியாது, பதவி சுகத்தை அனுபவிக்க முடியாதுங்கிற அடிப்படையில அவருக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுதான் இத கொண்டு வந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலிட பாஜகவை பொறுத்தவரையில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பையும் மரியாதையும் இன்றளவும் வைத்திருந்த போதிலும் இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு வேற வழி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நிலைப்பாட்டுல இருந்தது. அதுல இப்பவோ பிறகோ என்று ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு பதவி எப்ப பறிபோகுங்கிற அளவுக்கு இருந்தவர்கள் எல்லாம் கூட ஒன்று கூடி, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்த சதித்துவம் தான் இந்த நிலைப்பாட்டுக்கு காரணமா இருக்குன்னு நான் நம்புறேன். இது என்னுடைய யூகம், என்னுடைய கருத்து தான் நான் சொல்றேன். ஓகேங்க. என்னது இப்போ நீங்க பொள்ளாச்சி மாநாட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க. நீங்க உங்களுடைய சமூக வலைதளத்துல பார்த்தேன். அங்க மக்கள் ஆதரவு எப்படியா இருந்தது மாநாட்டுக்கு? நல்ல ஆதரவு. இவ்வளவுக்கும் அந்த பகுதியிலிருந்து நீங்க வருவதை ஆதரிக்கல. வீத லீடர்ஸ் தலைமை அதுல இருந்து வேற மாவட்டங்கள்ல இருந்து வர்றத ஆதரிக்கல. பொள்ளாச்சியினுடைய சுற்றுவட்டார பகுதியில இருந்து மட்டும் ஏறத்தாழ அவங்க எதிர்பார்த்தது 20,000 இருக்கைகள் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி சுற்றிலும் நின்றவர்கள் மட்டும் 30,000 பேருக்கு மேல இருக்கும். அதுக்குள்ள என்ட்ராக முடியாது இருந்தவங்களே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. ஆக என்னளவில் அதை 60,000 தொடும், 60,000 தாண்டிய நிலையில சுற்று வட்டாரத்துல ஒரு பெரிய பிரச்சாரமும் இல்லாம, வாகன வசதி ஏற்பாடு செய்து கொடுக்காம, காசு பணம் கொடுக்காம, தண்ணி வாங்கி கொடுக்காம, பிரியாணி வாங்கி கொடுக்காம, ஒரு சிறிய அறிவிப்பை மட்டும் வைத்து ஒரு 60,000 பேர்
அந்த பகுதியில கூடியிருந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுல வியப்பு எதுவும் இல்லை. காரணம், ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இந்த கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால அந்த பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பெருமை சேர்த்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம். சரிங்க சார், நீங்க பாஜகவில இருந்திருக்கீங்க. அப்பொழுதும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது கூட்டம்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இருந்த அந்த கூட்டத்திற்கும் இப்ப பொள்ளாச்சியில வந்த கூட்டத்திற்கும் ஏதாவது வேறுபாடு நீங்க பாத்தீங்களா? நான் அப்பவும் சொல்லுவேன், திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக பாஜகவில் இருந்த போது ராமநாதபுரம் மாவட்டத்துல முதலாக எண்மண் எண்மக்கள் யாத்திரை துவங்கினாங்க. அந்த துவங்கின போது ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் மாவட்ட தலைவராக இருந்தேன் பாஜகவுக்கு. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். ஒரு எள்ளு போட்டோம்னா அந்த கூட்டத்துக்குள்ள எள்ளு கீழே விழுகாது, அந்த அளவுக்கு நெரிசலான கூட்டம். ராமேஸ்வரம் தீவுல எவ்வளவு மணல் இருந்ததோ அதற்கு இணையான மக்கள் கூட்டம் அங்கே இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான கூட்டம், ஒரு ஆதரவான கூட்டம். அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதுல எந்த விதத்தை, அது மாநிலம் பூரா, அகில இந்திய அளவில் கூட சில மாநிலங்கள் இருந்தெல்லாம் கூட மக்கள் வந்திருந்தாங்க. ஆனா அது பாஜகவினுடைய சப்போர்ட்டும், பாஜகவுடைய பெரும் தலைவர்களுடைய ஆதரவும் அதுக்கு இருந்தது. அது எந்த அளவுக்கு ஆரவாரம் இருந்ததோ அதுல எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு ஆரவாரத்தை ஒரு சிறிய பகுதியில போதையில்லா பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்து பொள்ளாச்சி பகுதியில் மட்டும் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிற்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருந்தது பார்க்கிற போது அன்றும் இன்றும் என்றும் அவருக்கான அந்த ஆதரவை மக்கள் அவர் மீது கொண்ட பாசத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறத அது காமிக்குது. வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. இன்னொன்னு, அங்க பொள்ளாச்சி மாநாட்டிற்கு கூட்டம் அனைவரையும் ரொம்ப ஷாக் பண்ண, அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் வந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அது கொங்கு பகுதியில பண்ணதுனாலதான் வந்தது. அங்க இயல்பாவே அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு அதிகம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அது நீங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. காரணம், அந்த பகுதியில நிறைய இது போன்ற மாநாடுகள் நடக்கக்கூடாது, அது வெற்றியடையக்கூடாதுன்னு சொல்லி சூழ்ச்சி செய்யக்கூடிய தலைவர்கள் அதிகம் நிறைந்த பகுதி. அது நீங்க உணரணும். எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கிற, எஸ்பி வேலுமணி அங்க இருக்கிற, இன்னும் நிறைய தலைவர்கள், செந்தில் பாலாஜி போன்ற அந்த ஊழல் பேர்வழிகள் அந்த பகுதியில இருக்காங்க. அது மட்டுமல்ல, எந்த பகுதியில் வாழ்ந்தாரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதுபெரும் அரசியல் தலைவர்கள், அகில இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட இருந்தும் அந்த பகுதியில ஒரு துணிச்சலோட ஒரு விஷ பரீட்சையாத்தான் அந்த தலைவர் அங்க நடத்தினாங்க. நீங்க இன்னொன்னு சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்னது போல எண்மண் எண்மக்கள் யாத்திரை ராமேஸ்வரத்துல துவங்கினாங்க. அப்பவும் இவ்வளவு ஆதரவு இருந்துச்சே, அப்போ கொங்கு மண்டலத்துல நடத்தலையே. அதனால தமிழகத்தினுடைய எந்த மூலையில நடத்தினாலும் அவருக்கு இந்த ஆதரவு கண்டிப்பாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, நான் அறிந்த வரையில் தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனையிலையும், இன்னும் சொல்ல போனா வட இந்திய மாநிலங்களில் கூட அகில இந்திய அளவில் நீங்க மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, அஸ்ஸாம் பகுதிகளில் கூட தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு, ஆரவாரமிக்க ஜென்சி இளைஞர்களுடைய பேராதரவும் அவருக்கு இருக்குது. அதனால கொங்கு மண்டலம் என்பது அவருக்கு சாதகமான பகுதி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தயவு செய்து நீங்க மாத்தி. சரிங்கய்யா, இப்போ நீங்க நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுதான் சமூக வலைதளம் ஃபுல்லா ஒரே வைரல். சவுக்கு சங்கர் அவர்கள் எதற்காக தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வச்சுக்கிட்டு இருக்காரு? எதனால? அவருக்கு பின்புலம் யாராவது இருக்காங்களா, இல்ல எதனால அவர் தொடர்ந்து பண்றாரு? இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்வான், பெரும் முதலாளிகள் ஒரு நல்ல வேலை செய்யறவனை பணிய வைக்கணும்னா என்ன செய்வான், 2 ரவுடி பசங்களை விட்டு அடிக்க விடுவான். அந்த கதை தான். அல்லது நாயை விட்டு குலைக்க விடுவான். அந்த ரவுடி அல்லது இன்னொன்று சொன்னல வாயில்லா ஜீவன்,
அந்த நிலையில யாரு இருக்கிறாங்களோ அவங்கள தலைவர் அவர்களுடைய அரசியல் எதிரிகள் பயன்படுத்த நினைக்கிறது சகஜம். அந்த நிலைப்பாட்டில தான், அந்த பார்வையில தான் நான் திரு சவுக்கு சங்கர் அவர்களை நான் பார்க்கிறேன். அவர் ஏற்கனவே பல முறை விமர்சனம் முன்வைத்தார், சரி. ஆனால் கடந்த 5-6 மாதங்கள்ல அரசியல் ரீதியிலான எந்த பெரிய முன்னெடுப்பும் எடுக்காத திரு அண்ணாமலை அவர்களை இந்த மாநாடு போட்ட ஒரு சில நாட்கள்ல மட்டும் அவரு மறுபடியும் அதே பழைய சல்லித்தனமான சில்லறைத்தனமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக தூண்டுதல் இருக்கும், தூண்டுதல் இருந்திருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவரை பொறுத்தளவுல யாரு காசு கொடுத்து பேச சொன்னாலும் பேசுவாரு அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிரிகள் திட்டமிட்டு அவரை தூண்டி பேச வச்சிருக்காங்கிறது மாத்திரம் என்னால நம்ப முடியும். இல்ல இப்போ நீங்க தூண்டுறாங்க, யார் தூண்டுறாங்கன்னு கரெக்டா அவன் சொல்ல முடியும்? பேர் சொல்லனாலும் பரவாயில்ல. இல்ல இந்த கட்சியில இருந்து தான் அவர் வந்து தூண்டுறாங்க. பாஜக அவருடைய ஆளுமையை அந்த அவர் ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய ஆளுமை பிடிக்காத, அவருடைய ஒரு ஆளுமை மிக்க அரசியல் பண்பாடு மிக்க அரசியல் தலைமை பிடிக்காத 1-2 பாஜக தலைவர்கள் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே திமுகவை கதிகலங்கு அடிச்சு திமுகவுடைய நிம்மதிய தூக்கத்தை போக்குனவரு, திமுகவுடைய ஊழல் சட்டையை உரிச்சு காமிச்ச தலைவர் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் அதை செய்திருக்கலாம். பட் யாரோ தோண்டி இருக்காங்க, அப்புறம் உண்மை. சரிங்க, அவர் வந்து 2031 ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வந்து விஜயோடைய ஆட்சியை வந்து இவரு தேர்தலில் வந்து இவர் வந்து வெல்வாரா மக்கள் சக்திய? இந்த நிமிஷம் வரை விஜய் ஆட்சியில எந்த குறையும் இல்லை, அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அது முற்றிலும் உண்மை. ஆனா நல்ல ஆட்சி செய்யறாங்களா, நல்ல ஆட்சி செய்யலையா அப்படிங்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். எடுத்த உடனே அவங்க நல்ல அரசியல் பண்ணல அல்லது பண்றாங்கிறது எதை வச்சு சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்கு நிறைய அறிவிப்புகள் தாவேக்கா அரசு கொடுத்திருக்கிறது. ஆனாலும் பத்திரப்பதிவு போன்ற அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியம் இல்லாத பல சிக்கலான சட்டத்திட்டங்கள் ஊழலுக்கு வழிவகுக்கிறதுலாம் உண்மை. அந்த சட்டத்திட்டங்களை எப்படி அவங்க கையாளுறாங்கிறத பொறுத்துதான் ஊழல் நடக்குதா நடக்கலையான்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 12 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குது. இந்த கடன் தொகையை வச்சுக்கிட்டு உடம்பு பூரா பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு ஓடு அப்படின்னு சொன்னா எப்படி ஓட முடியும்? ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு முதிர்ச்சியான, பண்பாடு மிக்க, மிக மிக முதிர்ச்சியான நிர்வாகத்திறன் உள்ள ஒரு சூழல் அங்க இருக்கணும். ஆனால் தாவேக்காவில் அது இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாத்தான் இருக்குது. அவர்கள் எப்படி ஆள்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கும், அதாவது ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து 2031 தேர்தல் களத்தில் நின்றால் இவர்கள் நல்லது செய்கிறார்களோ கெட்டது செய்கிறார்களோ மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் திரு விஜயா, திரு அண்ணாமலை அவர்களா என்றால் ஒட்டுமொத்தமான தமிழகமும் திரு அண்ணாமலை அவர்கள் பின் அணிவகுத்து நிற்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நான் சொல்றேன், கண்டிப்பாக 2031 விஜய் என்னதான் இங்க அரசியல் ஆட்டம் போட்டா கூட அதையெல்லாம் தாண்டிய நிலையில திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆளுமை மிக்க அரசியல் ஜெயிக்கும். இங்கே வி த லீடர்ஸ் சார்பாக உருவாகக்கூடிய அரசியல் களம் வெற்றிகரமான ஒரு அரசியலை, ஒரு ஆட்சி முறையை உருவாக்கக்கூடிய சூழலை 2031 உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் தான் தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றியா, உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயம் சந்திப்போம் ஐயா. ரொம்ப நன்றியா.
ரொம்ப நன்றி, வணக்கம்.